வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நீங்க எந்த ஒரு ரீசர்ச் பண்ணாலும் சரி, அதுல வேலிடிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு. தமிழ்ல செல்லுபடியாகும் தன்மைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம எந்த ரீசர்ச்சும் முழுமையடையாது. வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஒரு ரிசர்ச்சர்னு வச்சுக்கோங்க. முக்கியமா நர்சிங் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா, நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. நீங்க யூஸ் பண்ற கருவியே சரியில்லைன்னா, அத வச்சு வர முடிவுகளால என்ன பிரயோஜனம்? இந்த ஒரு உதாரணம் வெலிடிட்டினா என்னன்னு சூப்பரா புரிய வைக்கும். பாருங்க, உடம்பு சூட்ட அளக்க நம்ம தெர்மோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதிலா பிபி அப்பாரட்டஸ வச்சு டெம்பரேச்சர் பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த பத்தி ரிசர்ச் பண்ணும்போது அத அளக்க சரியான கருவிய, சரியான டூல பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த செல்லுபடியாகும் தன்மை, அதாவது வேலிடிட்டினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பயன்படுத்துற ஒரு கருவி, அது எத அளக்கணுமோ, அதை எவ்ளோ கரெக்ட்டா துல்லியமா அளக்குதுங்கிறது தான். இது ஆமா, இல்லேன்னு சொல்ற விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு அது சரியா இருக்குன்னு பாக்குறது. சரி, இந்த வேலிடிட்டில நிறைய வகைகள் இருக்கு. அதுல வகை ரொம்பவே சிம்பிளான ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. பேர்ல இருக்கிற மாரியே இத பார்த்த உடனே சொல்றது. அதாவது ஒரு கருவிய பார்த்த உடனே, ஆமா, இது இந்த விஷயத்த அளக்க சரியா தான் இருக்கும் போல அப்படின்னு தோணுதா? இது ரொம்ப டீப்பான அனாலிசிஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். அதனால தான் இது ஒரு வீக்கான மெத்தட்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நர்சிங் உதாரணம் பார்க்கலாம். நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெக்கியாஸ்டமி கேர் பத்தி ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். டெஸ்ட் முடிஞ்சதும் அவங்க கிட்டயே கேக்குறீங்க, இந்த டெஸ்ட் உங்க அறிவை சரியா சோதிச்ச மாதிரி ஃபீல் பண்ணீங்களான்னு. அவங்க ஆமா, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த டெஸ்ட்டுக்கு ஃபேஸ் வேலிடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அவங்களோட ஃபீலிங் தான் இங்க முக்கியம். ஓகே, ஃபேஸ் வேலிடிட்டிங்கிறது ஒரு மேலோட்டமான பார்வைன்னு பார்த்தோம். இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு வலுவான வகைய பத்தி பார்க்கலாம். இது என்ன பண்ணும்னா, நீங்க ஒரு விஷயத்த பத்தி ரீசர்ச் பண்ணும்போது உங்க கருவி அந்த டாபிக்கோட எல்லா முக்கியமான பகுதிகளையும் கவர் பண்ணதான் பார்க்கும். சும்மா அங்கன்னோ இங்கன்னோமா இல்லாம முழுமையா இருக்கான்னு செக் பண்றதுதான் இது. இன்னொரு நர்சிங் உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க நர்ஸ்களோட ஹெப்படைட்டிஸ் பி அறிவு சோதிக்க ஒரு கேள்வித்தாள் தயார் பண்றீங்க. அதுல அந்த நோய் எப்படி பரவுது, எப்படி தடுக்கிறதுன்னு எல்லா முக்கியமான விஷயங்களும் இருக்கணும். இதை நீங்க மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. பொது சுகாதாரத்துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு டீம் இதை பார்த்து, ஆமா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாதான் அதுக்கு கான்டென்ட் வேலிடிட்டி இருக்குன்னு அர்த்தம். சரி, கான்டென்ட் வேலிடிட்டியில எல்லா டாபிக்கும் கவர் ஆகுதான்னு பார்த்துட்டோம். ஆனா சில விஷயங்களை நம்மால நேரா பார்க்கவோ தொடவோ முடியாதே. ஒருத்தரோட அறிவு, அவங்க மனசுல இருக்கிற மன அழுத்தம், இல்ல மத்தவங்க மேல அவங்க காட்டுற இரக்கம், இதையெல்லாம் எப்படி அளக்குறது? இங்கதான் ஒரு சிக்கல் வருது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்களை அளக்கும்போது தான் கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி உள்ள வருது. நம்மளோட கருவிகள் இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களை உண்மையிலேயே சரியாதான் அளக்குதான்னு உறுதி பண்றது தான் இதோட வேலை. இதை எப்படி செக் பண்ணுவாங்களா? அறியப்பட்ட குழு நுட்பம்னு ஒன்னு இருக்கு. ரொம்ப சிம்பிள். அதே ஹெப்படைட்டிஸ் பி டெஸ்ட்டை எடுத்துக்குவோம். இது டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், டிகிரி படிக்கிறவங்க, அப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்கன்னு 3 குரூப்புக்கும் கொடுக்குறோம். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? கண்டிப்பா மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்க அதிகமா ஸ்கோர் பண்ணுவாங்க, டிப்ளமோ படிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம டெஸ்ட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நாம பார்க்க போறது கிரைட்டீரியன் ரிலேட்டட் வேலிடிட்டி. அதாவது ஒரு புது டூல ஏற்கனவே எல்லாராலும் ஏத்துக்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் டூல் கூட ஒப்பிட்டு பார்க்கறது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கண்டுபிடிச்ச புது மெஷின் காட்டுற ரிசல்ட்டும் ஏற்கனவே இருக்கிற ஒரு பெஸ்டான மெஷின் காட்டுற ரிசல்ட்டும் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ற மாதிரி தான் அது. இதுல 2 முக்கியமான டைப்ஸ் இருக்கு. ஒன்னு முன்கணிப்பு செல்லுபடியாகும் தன்மை, அதாவது ப்ரெடிக்டிவ் வேலிடிட்டி. பேர்ல இருக்கிற மாதிரியே இது எதிர்காலத்தை கணிக்கிறது பத்தி பேசுது. இன்னொன்னு ஒரே நேர செல்லுபடியாகும் தன்மை, அதாவது கான்கரண்ட் வேலிடிட்டி. இது இப்ப இருக்கிற நிலைமைய இன்னொரு டெஸ்ட் கூட ஒப்பிடுறத பத்தி பேசுது. ப்ரெடிக்டிவ் வேலிடிட்டிக்கு நர்சிங்ல ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. இந்த ஃபால் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்கேல்னு ஒன்னு. அதாவது வயசான நோயாளிகளை பார்த்து அவங்களுக்கு எதிர்காலத்துல கீழே விழுதுறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஸ்கேலை வச்சு கணிப்பாங்க. அந்த கணிப்பு எந்த அளவுக்கு உண்மையா நடக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கேலுக்கு ப்ரெடிக்டிவ் வேலிடிட்டி இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சு நர்சிங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ கன்கரண்ட் வேலிடிட்டிக்கு வருவோம். ஒரு ரிசர்ச்சர் ஒருத்தரோட சுயமரியாதையை அளக்க ஒரு புதுசா ஒரு ஸ்கேல் உருவாக்குறாருன்னு வச்சுப்போம்.
அதே நேரத்துல ஏற்கனவே எல்லாராலும் ஏத்துக்கிட்ட மன அழுத்தத்தை சமாளிக்கிற திறனை அளக்குற ஒரு ஸ்கேலையும் அவங்களுக்கு கொடுக்கறாரு. புது ஸ்கேலோட ரிசல்ட்டும் பழைய ஸ்கேலோட ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த புது ஸ்கேலுக்கு கன்கரண்ட் வேலிடிட்டி இருக்குன்னு அர்த்தம். 2 டெஸ்டும் ஒரே நேரத்துல எடுக்கணும், அதுதான் இங்க முக்கியம். சரி, நாம இப்போ 4-5 வகை வேலிடிட்டிய பத்தி பேசிட்டோம். இதெல்லாம் எதுக்கு? இத தெரிஞ்சு வச்சுக்கிறதால நர்ஸ்களுக்கும் அவங்க பாத்துக்கிற நோயாளிகளுக்கும் என்ன பிரயோஜனம்? இங்கதான் ஃபார்மேட்டிவ் வேலிடிட்டி வருது. இது என்ன பண்ணும்னா, ஒரு கருவி மூலமா கிடைக்கிற தகவலை வச்சு எப்படி நடைமுறையில முன்னேற்றம் கொண்டு வர்றதுன்னு காட்டும். உதாரணத்துக்கு, ஒரு டெஸ்ட் மூலமா சில நர்ஸ்களுக்கு தொற்றுநோய் தடுப்புல கொஞ்சம் ஸ்கில்ஸ் கம்மியா இருக்குன்னு தெரிய வருது. இது ஸ்டெப் 1. உடனே அந்த தகவலை வச்சு அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமை இன்னும் பெட்டரா மாத்துறது ஸ்டெப் 2. இதனால என்ன ஆகும்? அவங்களோட ஸ்கில்ஸ் அதிகமாகும், பேஷண்ட் கேர் இன்னும் சூப்பரா இருக்கும். இதுதான் ஸ்டெப் 3. பாத்தீங்களா, ஒரு சரியான கருவி எப்படி பெரிய மாற்றத்தை உண்டாக்குதுன்னு. அதனால தான் இந்த வேலிடிட்டிய பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் ஒரு நர்ஸ் ஒரு ரிசர்ச் பேப்பரை படிக்கும்போது அதுல சொல்லியிருக்கிறத அப்படியே நம்பாம அது உண்மையா சரியான்னு யோசிக்க முடியும். அப்போதான் சான்றுகளின் அடிப்படையான சிகிச்சைய நம்பிக்கையோட கொடுக்க முடியும். சோ, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி. அடுத்த தடவை நீங்க ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை படிக்கும்போது அதுல யூஸ் பண்ணியிருக்கிற டூல்ஸ் உண்மையிலேயே வேலிடானதா, அதாவது செல்லுபடியாகும் தன்மை கொண்டதான்னு யோசிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.